திரு எம்ஜிஆர் அவர்களும் சரோஜா தேவி, KR விஜயா உள்ளிட்ட பல்வேறு நடிகர்கள் நடித்த படம் தான் நான் ஆணையிட்டார். இந்த படத்துல ஒரு கொள்ளை கும்பல், அந்த கொள்ளை கும்பல்ல ஒருவரா திரு எம்ஜிஆர் அவர்கள் இருக்கார். அந்த கொள்ளை கும்பல்ல இருக்கிற தன்னோட சகாக்கள் அவங்கள எல்லாரையும் நல்வழிப்படுத்தணும்னு அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது. சரோஜா தேவி பாத்தீங்கன்னா இவர் கொள்ளை கும்பல்ல இருக்கும் போதே சரோஜா தேவிக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அறிமுகம் ஆயிருக்கும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ இருக்காரு, ஹீரோயின் இருக்காங்க, எல்லாம் ஓகே. ஆனா இந்த படத்துல ஒரு முக்கியமான விஷயமா ஒண்ணு எடுத்து வச்சிருப்பாங்க. அது என்னன்னா, ரெண்டு பேரும் காதல் வயப்பட்டிருப்பாங்க, ஆனா வெளிக்காமிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த சூழ்நிலையில தான் எம்ஜிஆர் அவர்கள் KR விஜயா அவங்க வீட்டுல சரோஜா தேவிய சந்திப்பார். பிரபலமான இந்த படத்துல நிறைய பாடல்களும் பிரபலமாச்சு. தாய் மேல் ஆணை, தமிழ் மேல் ஆணை அப்படின்ட்டு பாடியிருப்பார். TM சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய இந்த பாடல் அந்த காலத்துல பட்டி தொட்டி எல்லாம் ரொம்ப பேரும் புகழும் பெற்றுச்சு. திரைமொழி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சாந்தாராம். நாம பழைய படங்களை பத்தி நிறைய பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போற படம் நான் ஆணையிட்டால். பேரை கேட்கும் போதே தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா இது ஒரு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படமா தான் இருக்கும். ஆமாங்க, திரு எம்ஜிஆர் அவர்களும் சரோஜா தேவி, KR விஜயா உள்ளிட்ட பல்வேறு நடிகர்கள் நடித்த படம் தான் நான் ஆணையிட்டால். 1966ஆம் ஆண்டு ரிலீஸ் செய்யப்பட்ட இந்த படத்தை தாவி சாணக்கியா இயக்கி இருக்கிறாரு. RM வீரப்பன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஒரு கொள்ளை கும்பல், அந்த கொள்ளை கும்பல்ல ஒருவரா திரு எம்ஜிஆர் அவர்கள் இருக்கார். ஒரு கட்டத்துல அவர் அந்த கொள்ளை கும்பலை விட்டு வெளியேறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த கொள்ளை கும்பல்ல இருக்கிற தன்னோட சகாக்கள் அவங்கள எல்லாரையும் நல்வழிப்படுத்தணும்னு அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது. அந்த எண்ணத்தை செயல்படுத்தவும் நினைக்கிறார். ஆனா வில்லனான திரு நம்பியார் அவர்கள் அதற்கு இடம் கொடுக்கறதே இல்லை. இதுல இன்னொரு வில்லன் கூட இருக்காருங்க, அவர் தான் மிஸ்டர் மனோகர். ஏன் மிஸ்டர் மனோகர்னா, அவரு அந்த அளவுக்கு நம்பியாருக்கு டஃப் கொடுக்கிற மாதிரி நடிச்சிருப்பாரு இந்த படத்துல. படத்துக்குள்ள போலாம். கொள்ளை கும்பலை விட்டு வெளியில வந்த எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பணக்கார வீட்டுல போய் அவர்களோட மகனா அவரு நடிக்க ஆரம்பிக்கிறார். அந்த சமயத்துல அங்க அந்த பணக்காரரோட மகளா KR விஜயா இருப்பாங்க. அந்த KR விஜயாவுக்கு தோழியா சரோஜா தேவி அவர்களும் இருப்பாங்க. சரோஜா தேவி பாத்தீங்கன்னா இவர் கொள்ளை கும்பல்ல இருக்கும் போதே சரோஜா தேவிக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அறிமுகம் ஆயிருக்கும். ரெண்டு பேரும் காதல் வயப்பட்டிருப்பாங்க, ஆனா வெளிக்காமிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. ரெண்டு பேர் மனசுலயும் ஆசை இருக்கும், ஆனா வெளிக்காமிச்சிருக்க மாட்டாங்க. அந்த சூழ்நிலையில தான் எம்ஜிஆர் அவர்கள் KR விஜயா அவங்க வீட்டுல சரோஜா தேவிய சந்திப்பார். KR விஜயாவோட அப்பாவுக்கு எப்படியாச்சும் எம்ஜிஆரை தன்னோட மகளான KR விஜயாவுக்கு கட்டி வச்சிடணும்னு ஒரு ஆசை இருக்கும். அதுக்கான முயற்சிகளை அவர் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருப்பார். இவருக்கு என்னமோ சரோஜா தேவி மேலதான் ஆசை, அவருக்கு என்னமோ KR விஜயாவை கட்டி வச்சிடணும்னு ஒரு ஆசை. இப்படி முக்கோண காதல் மாதிரி அந்த படத்தை எடுத்துட்டு போவாங்க. அந்த சமயத்துல தான் அந்த KR விஜயாவோட அப்பா, அவரோட அப்பாவோட PAவும் நம்பியாரும் கூட்டாளிகள். இது படத்தோட கிளைமேக்ஸ்க்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரிய வரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எம்ஜிஆர் யார் அப்படிங்கிற உண்மையை இவங்க ரெண்டு பேரும் போட்டு உடைச்சிருவாங்க. அதுல இருந்து வெளியில வந்து எம்ஜிஆர் எப்படி எல்லாரையும் திருத்துறாரு, தன்னோட காதலியான சரோஜா தேவி கூட எப்படி இணையிறாரு, KR விஜயா என்ன ஆனாங்க அப்படிங்கிற கிளைமேக்ஸோட இந்த படம் முடியுது. பொதுவாகவே ஒரு படத்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஹீரோ ஹீரோயின் சந்திப்பாங்க, ரெண்டு பேரும் காதல் வயப்படுவாங்க, டூயட் பாடுவாங்க. இதுக்கு எதிர்ப்பா ஒரு வில்லன் இருப்பாரு, அவரு ஃபைட் பண்ணுவாரு. இப்படிதான் படம் பொதுவா முடியும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ இருக்காரு, ஹீரோயின் இருக்காங்க, எல்லாம் ஓகே. ஆனா இந்த படத்துல ஒரு முக்கியமான விஷயமா ஒண்ணு எடுத்து வச்சிருப்பாங்க. அது என்னன்னா, கொள்ளை கும்பல்ல இருந்தா கூட நல்ல மனசு இருந்தா எல்லாரையும் திருத்திடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க. நம்ப மாட்டீங்க, ஃபைனல் கிளைமேக்ஸ் அப்போ கொள்ளை கூட்ட தலைவனான
நம்பியாரே மனம் மாறி போலீஸ் கிட்ட சரணடைஞ்சிருவார். அவரே உண்மையை சொல்லி எம்ஜிஆர் மேல இருந்த பழி தன்னதுதான், அவர் மேல நான் தான் பழி போட்டேன் அப்படின்ற உண்மையையும் ஒத்துப்பார். இப்படி கெட்டவர்களும் நல்லவர்களாக மாறலாம், அவர்களுக்கான சூழ்நிலை இருந்தால் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. பிரபலமான இந்த படத்துல நிறைய பாடல்களும் பிரபலமாச்சு. அப்படி பார்க்க போனா எம்ஜிஆர் அவர்கள் அந்த கொள்ளை கூட்டத்துல பாடக்கூடிய ஒரு பாடல், தாய் மேல் ஆணை தமிழ் மேல் ஆணை அப்படின்ட்டு பாடியிருப்பார். டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய இந்த பாடல் அந்த காலத்துல பட்டி தொட்டி எல்லாம் ரொம்ப பேரும் புகழும் பெற்றுச்சான். அதே போல பாட்டு வரும் அப்படின்னு ஒரு பாடல் பி சுசிலாவோட சேர்ந்து டிஎம்எஸ் அவர்கள் பாடியிருப்பாங்க. இந்த பாடலும் ரொம்பவும் பிரபலமாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நல்ல பாடல்கள், நல்ல கதையம்சம், இது போன்ற நடிகர்கள், அவர்களுடைய நடிப்பு, இது எல்லாம் சேர்ந்தது தான் நான் ஆணையிட்டால் அப்படிங்கிற திரைப்படம். மீண்டும் ஒரு நல்ல திரைப்படத்தோட விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.